பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. திவ்யா, என்னம்மா என்னம்மா இவ்வளோ சீக்கிரமா படுத்துட்ட? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, இந்த சாரி எல்லாம் கட்டியிருந்தல்ல, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு. சரி வாம்மா சாப்பிடவா. அம்மா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏம்மா எதையாவது நினச்சி கஷ்டப்படுறியா என்ன? நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அம்மா இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னம்மா சொல்கிற? ஏன் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது நீ சரின்னு தானேம்மா சொன்னேன். அது இல்லைம்மா, அவங்க என்னவோ இந்த வரதட்சணைலாம் கேட்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு தான் நீ இப்போ கவலைப்படுறியா? இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் போட்டுன்னு போனாதாம்மா உனக்கு பெருமாங்க. நான் அங்கே பெருமையாக இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் இங்கே கஷ்டப்படுவீங்க, நான் என்னம்மா பண்ணுவேன்? நாங்கள் ஏன் கஷ்டப்பட போகிறோம்? நாங்கள் உனக்கு தானே செய்கிறோம். இதில் எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? இல்லைம்மா, அப்பா 50 பவுன் தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ 100 பவுன் கேட்குறாங்க, கார் கேட்குறாங்க, அது இல்லாமல் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண காசு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் அப்பா என்னம்மா பண்ணுவார்? அதை பற்றி நீ கவலைப்படாத, உங்கள் அண்ணனும் அப்பாவும் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நீ சந்தோஷமாக கல்யாணத்துக்கு ரெடியாகுமா? இல்லைம்மா இது எனக்கு வேண்டாம்மா. என்னடி நீ வேண்டான்னு சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்படிலாம் ஏதாவது இருந்தால் உடனே சொல்லிவிடு, எங்களை அவமானப்படுத்திடாத. இதுக்கு தாம்மா உங்ககிட்ட பேசவே பயமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்றதையே புரிஞ்சுக்காம நீங்கள் வேற எதையோ யோசிக்கிறீங்க. இங்கே பாரு திவ்யா, நீ கண்டதை யோசிச்சு நீ உன் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காத. உனக்கு என்ன செய்யணும்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும். நீ எதையாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் கல்யாண வாழ்க்கையை வீணாக்கிக்காத. அம்மா சொல்கிறத கேளுமா. இப்போ நான் இவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன்னு ஏதாவது சொன்னேன்னா, எவ்வளோ வரதட்சணை கேட்குறாங்க, இதனால எங்கள் அப்பா கஷ்டப்படுவாருன்னு தானே நான் நினைக்கிறேன். அதை கூட புரிஞ்சிக்காம என்னையே சந்தேகப்படுறாங்க. எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை. பனிசாமி என்ன? வாப்பா குமரா, என்ன இல்லை நல்லபடியாக முடிஞ்சுடா? வாப்பா, அதை பற்றி பேச தான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. உட்காருப்பா. டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாண்ணே, பரவாயில்ல. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதானே? மாப்பிளைக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எங்களுக்கும் மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் இருக்குது. அப்புறம் என்ன, நிச்சயத்துக்கு தேதியை குடிச்சிட வேண்டியதானே? எல்லாம் சரிதான், ஆனால் வரதட்சணை தான் கொஞ்சம். என்னென்ன நீங்கள் போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? அது இல்லைப்பா, நான் 50 பவுன் தானே சொல்லியிருந்தேன். அவங்க 100 பவுன் கேட்குறாங்க. அது இல்லாமல் கார் வேறு கேட்குறாங்க. ஆமாம்மா, நீங்கள் 50 பவுன் தான் சொன்னீங்க. ஆனால் 50 பவுனுக்குலாம் எங்கே என்ன நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறாங்க? நீங்கள் கேட்குற மாதிரி சொந்த வீடு, பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கணும்னா 100 பவுனாவது போட்டால் தானே சரி வரும். அதெல்லாம் சரிதான்ப்பா, 100 பவுனு காரெல்லாம் கூட ஓகே. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண காசு கேட்குறாங்க. அண்ணா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு சொத்தெல்லாம் ஏகப்பட்டது இருக்குண்ணே. நீங்கள் தாராளமாக வச்சு கொடுங்க, அதெல்லாம் அவர் மெயின்டைன் பண்ணிக்குவார். ஒரு வகையில் நீங்கள் காசு கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் நல்லது தான். என்னப்பா சொல்கிற? அது எப்படி? ஏன்னா நீங்கள் மட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் எப்படியும் நல்லபடியாக பிஸ்னஸ் வர வச்சுடுவான். அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு அங்கே மகாராணி மாதிரி இருப்பேண்ணே. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதானே? புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது. அது என்னன்னா, இவ்வளோ சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்தப்பா நீ பிஸ்னஸ் பண்ணப்பான்னு உங்கள் அப்பா இது வரைக்கும் ஒன்றும் சொன்னது கிடையாதான். இதுவே நீங்கள் கொடுத்து மாப்பிள்ளை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் ராஜ்யம் தான். எப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கு தானே சொல்கிறேன், நீங்கள் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அவளுக்கு பிஸ்னஸை. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் பொண்ணு அங்கே எப்படி வாழப்போறேன்னு. நீ சொல்கிறதும் சரியாக தான் படுது. நான் சொன்னால் எப்போவுமே சரியாக தானே இருக்கும். நான் நல்லது தானே பண்ணுவேன் எல்லாருக்கும். அப்போ சரிப்பா, நீ மாப்பிள்ளை வீட்டில் நிச்சய தேதியை குறிக்க சொல்லிடுறியா? அதெல்லாம் நான் போய் மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேண்ணே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி நான் வரேண்ணே. புஷ்பா, ஏங்க என்ன முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது? ஆமாம், நான் இப்போ தான் குமரன் கிட்ட பேசிட்டு வரேன். என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்ல விஷயம் தாம்மா. ரொம்ப சந்தோஷங்க. யோசிச்சு பார்த்தா குமர சொல்கிறதும் சரியாக தான் படுது. அப்போ கரெக்டு தானே? நான் யோசிச்ச மாதிரியே தான் நீயும் யோசிச்சிருக்க. நான் நிச்சய தேதியை குறிக்க சொல்லி குமரன் கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அங்கே உங்கள் பொண்ணு என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. அவளை போய் என்னன்னு கேளுங்க. ஏன் அவளுக்கு என்ன? நான் சொல்லிக்கிறேன், நீ கவலைப்படாத. போய் நீங்களே உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுங்க. மருதமலை முருகா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிரு. அவன் மனசை நீ தான் மாற்றணும். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசினதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நம்ம சீக்கிரமாக அப்பா கிட்ட இதை பற்றி பேசிடணும். திவ்யா, வாங்கப்பா. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா எதுதோ சொல்றா. ஏன்பா அம்மா என்னப்பா சொன்னாங்க? நீ ஏமா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொல்லுங்க. நிச்சயத்துக்கு தேதி குறிக்க சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருமா. எனக்கு பிடிக்காததை செஞ்சுட்டு என்ன சந்தோஷமா இருந்தா நான் எப்படிப்பா இருப்பேன்? திவ்யா, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலப்பா. ஏமா என்னாச்சு? காலையில நான் கேட்கும்போது கூட எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியேம்மா. இல்லப்பா, அவங்க அவ்வளோ வரதட்சணை கேட்கறது எனக்கு என்னவோ நல்லதா படலப்பா. நீ ஏமா அதெல்லாம் எடுத்துக்கிற? இதெல்லாம் நான் உனக்கு செய்ய வேண்டியது தானே? உண்மைதான்ப்பா, எனக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம். அதுக்காக அவங்க கேட்டதெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. ஏமா அப்பாவால முடியாதுன்னு நினைக்கிறியா? அது இல்லப்பா. நீ கவலைப்படாதம்மா, என் தலையை அடமான வச்சாவது உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன். அதைதான்ப்பா நான் வேண்டானே சொல்றேன், நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா சொல்ற? நீ சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. நீ யாரையாவது விரும்புறியா? கடவுளே, நான் சொல்ல வரதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்ப ஏமா நீ அழற? அப்பா, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா சொல்ற? என் நெஞ்சில இடி ஏதாவது இறக்கிடாதம்மா. அப்பா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க, என் கூட வாங்க.
என்னம்மா, என்னதான் உனக்கு? அப்பா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஏம்மா, நான் உன்னை எப்போ நம்பலன்னு சொன்னேன்? அப்போ நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க. என்னம்மா சொல்லு. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணம் நான் வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம், நான் யாரையும் விரும்பலை. காலையில் வந்த மாப்பிள்ளையும் எனக்கு பிடிக்காம இல்லை. அப்புறம் என்னம்மா, எல்லாமே சரியா தானே இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கப்பா, நான் பேசுகிறத கேளுங்க. சொல்லு. முதல்ல வரதட்சணை கேட்கறதே தப்பு. அது எல்லாரும் வாங்குறது தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுதானே சொல்ல வரீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல குடும்பம்ன்றீங்க, நிறைய சொத்தெல்லாம் இருக்குதுன்றீங்க, அப்புறம் ஏன் நம்மக்கிட்ட அவங்க இவ்வளோ வரதட்சணை கேட்கணும்? இதெல்லாம் ஒரு பெருமைமா? பொண்ணு வீட்டில் இவ்வளோ போட்டாங்க அவ்வளோ போட்டாங்கன்னு சொல்றதுலாம் அவங்க குடும்பத்துக்கு பெருமை தானே. இதில் என்னப்பா பெருமையாக இருக்குது? ஒரு பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக வச்சு காப்பாற்றுறவங்க தான்ப்பா நல்லவங்க. அதில் தான்ப்பா பெருமையே இருக்குது. முதல்ல எதுக்காகப்பா வரதட்சணை கொடுக்குறீங்க? அது இதெல்லாம் காலகாலமாக நடக்கிறதுமா. சும்மா இருங்கப்பா. காலம்னு இப்படி சொல்லியே தான் எல்லாத்தையும் வீணாக்கிடுறீங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்ற அடிப்படையே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நீ இப்போ என்னம்மா சொல்ல வர? எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அந்த காலத்துலலாம் எதுக்கு வரதட்சணை கொடுத்தாங்க, ஏன் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் நீங்கள் கொடுக்குற வரதட்சணை என்னோட பாதுகாப்புக்கும் என்னுடைய எதிர்கால தேவைக்காகவும் தான் இருக்கும். அதெல்லாம் விட முக்கியமானது 2 குடும்பம் இணையுது, 2 மனங்கள் இணையுது. அதை விட்டுட்டு இதை என்னமோ வியாபாரம் மாதிரி உட்காந்து பேசுகிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இதில் ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் செய்யறது தப்புன்னு உங்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் பெருமையாக பேசிக்கிறீங்க. நான் இவ்வளோ போட்டேன் அவ்வளோ போட்டேன், என் பொண்ணுக்கு அது செஞ்சேன் இது செஞ்சேன், இதெல்லாம் ஒரு பெருமையே இல்லைப்பா. அம்மாடி, உன் நல்லதுக்காக தானம்மா இதெல்லாம் செய்கிறோம். இப்போ இதெல்லாம் செய்யலைன்னா உனக்கு எப்படிம்மா நல்ல வாழ்க்கை கிடைக்கும்? ஐயோ, என்னப்பா நீங்கள் நல்ல வாழ்க்கைன்னு எதப்பா நீங்கள் சொல்கிறீங்க? சரிப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி காரு நகை பிஸ்னஸ் எல்லாம் வச்சு கொடுங்க. நாளைக்கு அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா? நீ ஏமா அதெல்லாம் யோசிக்கிற? அந்த மாதிரிலாம் உனக்கு நடக்காதுமா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுப்பா. எனக்கு அப்படியே தலையே சுத்துதுமா. அப்பா, இதெல்லாம் நீங்கள் பயப்படணும்னு நான் சொல்லலப்பா. கொஞ்சம் உட்காருங்க, நல்லா யோசிங்கப்பா. யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அதையே நம்பிடாதீங்க. நீங்கள் என்ன தான் அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி பேராசை பிடிச்சவங்களுக்குலாம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு என்னை அடித்து துரத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொடுமையெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. நல்லா யோசிச்சு முடிவெடுங்கப்பா. அதையே மீறி நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நான் உங்களை பெரிய பணக்கார மாப்பிள்ளையாக கேட்கவே இல்லையேப்பா. இவ்வளோ சொல்லியும் கேட்காம அது நல்ல குடும்பம்னு என்னை எட்டுன்னு போய் குழியில் தள்ளிடாதீங்கப்பா. திவ்யா, அப்படிலாம் சொல்லாதம்மா. ஓ சந்தோஷம் தாம்மா, ஏன் சந்தோஷம். அப்போ நான் இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. சரிம்மா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. ஹலோ குமரா, இல்லை நீ எதுவும் பேசாத, நான் சொல்கிறத கேளு. இன்னைக்கு காலையில் வந்த வர எங்களுக்கு வேண்டாம். இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு. ஆமாம், நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க சொன்னதான் இப்போ வேண்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் வச்சிடுறேன். அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏமா அழுதுட்டு இருக்க? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா, என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு கூட இந்த யோசனையெல்லாம் வரல. நீ இவ்வளோ தூரம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சமீப காலமாக நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். அதனால தான் அது நமக்கு வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி யோசிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரித்து யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா நம்ம ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம், ஒரு தடவை தான் இறக்க போகிறோம். அதுக்குள்ளே வாழ வாழ்க்கையே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும்.